ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி ஓல்டு கிளாத் வச்சு எப்படிலாம் ரீயூஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ டிப்ஸ் நம்பர் 1 பார்க்கலாம். அதுக்கு வந்து பெலாசோ பேண்ட் தான் எடுத்திருக்கேன். அதை வந்து இந்த மாதிரி 2 ஃபோல்டிங்கில் இப்போ எப்படி நான் வந்து ஃபோல்ட் பண்ணுறேனோ அந்த மாதிரி கரெக்டாக வந்துட்டு எல்லா இடத்துலையும் இருக்கான்னு பார்த்து கரெக்டாக மடித்து போட்டுக்கோங்க. மடித்து போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ஹைட் வேணுமோ அந்தளவுக்கு நான் வந்து 20 வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த ஹைட் வேணுமோ அந்தளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வந்து கட் பண்ணிக்கலாம். 2 சைட்லேயுமே மார்க் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து 2 பக்கம் ஒரே அளவே வர மாதிரி இருக்கும். இப்போ மார்க் பண்ணிவிட்டு அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறம் இந்த சைடில் வந்து கொஞ்சம் கூர்மையாக இருக்கும் பாருங்களேன், அந்த இடத்துல வந்து இப்படி 2 இன்ச்சுக்கு நான் வந்து மேலே தள்ளி இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அதே மாதிரியே கீழே வரைக்கும் இப்படி வளைச்சி மார்க் பண்ணிக்கிறேன். அது எந்த ஷேப்பில் ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணியிருக்காங்களோ அதே ஷேப்லேயே கொஞ்சம் 2 இன்ச்சுக்கு மேலே அது மாதிரி பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு தேவைங்கிற அளவுக்கு பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம என்ன ஸ்டிச் பண்ண போகிறோன்னா வந்து ஒரு 3/4 பேண்ட் தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ வந்து அந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறம் இந்த எலாஸ்டிக் கொடுத்துருப்பாங்க பாருங்களேன், அந்த இடத்துல சென்டரில் இந்த பக்கமும் பின்னாடி பேக் சைடும் ஃப்ரண்ட் சைடும் இந்த மாதிரி ஜாயிண்டிங் இருக்கும். அது வந்து அந்த மேலே இருக்க கிளாத்தையும் அடியில் இருக்கிற கிளாத்தையும் தனித்தனியாக அப்படி தூக்குனா வரும். அது மேலே இருக்க கிளாத்தை மட்டும் இப்படி வந்து தூக்கிட்டு ஸ்மால் கட் கொடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு அந்த சைட்லேயும் அந்த ஸ்டிச்சிங்க்கு அந்த பக்கமும் போகும். இப்போ இந்த சைடில் ஒரு கட்டு, அந்த சைடில் ஒரு கட்டு, ஸ்மாலாக ஒரு கட் கொடுத்துக்கலாம். இப்போ இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இப்போ வந்து இந்த மாதிரி வந்து ரோப் இருந்துச்சுன்னா, நான் வந்து இந்த ரோப் தான் இருக்குது, அதனால் இது வந்து நான் இது பண்ணிக்கிறேன். நம்ம எப்பயுமே பேண்ட்டுக்கு இன்ஸ்கர்ட்டுக்கெல்லாம் இருக்கிற ரோப்பே கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அது இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எப்பயுமே வந்துட்டு நான் ரோப் கோப்போம் பார்த்திங்களா, அந்த மாதிரியே வந்து உள்ளே விட்டுட்டு நம்ம அடுத்த சைடு வர வரைக்கும் நம்ம வந்து கோர்த்துக்கலாம். இப்படி ஃபுல்லாகவே வந்துட்டு இந்த மாதிரியே பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அவ்வளோதான் வந்து முடிக்க போகிறோம். இப்போ இந்த ஓட்டை வழியாக அந்த ஓட்டை வழியாக போயிட்டு இந்த ஓட்டை வழியாக நம்ம வந்தாச்சு. இப்போ இழுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்துட்டு ரோப் வேணுமோ அந்தளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி இழுத்து விட்டுக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து எந்த அளவுக்கு ஒரு 10 to 11 இல்லைன்னா அதோட குட்டியாக இருக்க பாப்பாங்களுக்கு கூட இந்த வந்து நாட் வச்சு நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கட்டிக்கலாம். இப்போ வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 20 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி நம்ம கட் பண்ணியிருந்தோம் பார்த்திங்களா, அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ஒரு 2 ஃபோல்டு பண்ணி இந்த மாதிரி மடித்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஒரு 1 இன்ச்சுக்கு 2 ஃபோல்டு வர மாதிரி இந்த மாதிரி மடித்து 2 கால் சைடுமே நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ 1 சைடு ஸ்டிச் பண்ணியாச்சு, அதே மாதிரி இன்னொரு சைடும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ 2 சைடும் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நல்ல பக்கம் உள்ளே போகிற மாதிரி இந்த மாதிரி மடித்து நம்ம அப்படியே ஒரு 1 இன்ச்சுக்கு நான் உள்ள தள்ளியே வந்துட்டு நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு அப்படியே ஒட்ட வேணும்னாலும் வந்துட்டு பண்ணிக்கலாம். இல்லைன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சின்னதாக வேணும் அந்த அகலம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தள்ளி கூட நீங்கள் 1 இன்ச்சுங்கிறது 2 இன்ச்சு கூட நீங்கள் வந்துட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அந்த கால்லேருந்து இப்போ இந்த சென்டர் வந்துருச்சா, இந்த சென்டர்லேருந்து அப்படியே இந்த கால் வரைக்கும் ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வந்து பேண்ட் ரெடி ஆகிடும். ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். உங்களுக்கு உங்கள் பாப்பாவுக்கு இன்னும் கொஞ்சம் வந்துட்டு இந்த அகலம் வந்து லென்த்து பார்த்திங்கன்னா நம்ம 2 இன்ச் மார்க் பண்ணி கட் பண்ணியிருந்தோம்ல, அதை வந்து இன்னும் கொஞ்சம் மேலே ஏற்றி கட் பண்ணி கூட சைடு அகலத்தையும் கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து குட்டி பாப்பாங்களுக்கு கூட கரெக்டாக உங்களுக்கு இல்லைன்னா ஆல்ரெடி அவங்க பேண்ட்டு வச்சு அளவு வச்சு கூட அதே மாதிரியே வச்சு மார்க் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து டிப்ஸ் நம்பர் 2 பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் ஆல்ரெடி வந்து லெகின் வந்துட்டு ரிவ்யூஸ் ஐடியா போட்டுட்டேன். அது வந்து பார்க்காதவங்க நான் வந்து அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். அது ரிவ்யூஸ் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற கிளாத் வச்சு தான் நான் இப்போ வந்துட்டு பண்ணிகிட்ருக்கேன். இந்த மேலே வந்து பேண்ட்டில் வந்து இந்த மாதிரி எலாஸ்டிக் இருக்கும் பார்த்திங்களா, அந்த இடத்துல வந்து நம்ம கையை வந்து இப்படி வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம். கையை சுற்றி மார்க் பண்ணுறது கரெக்டான அளவில் மார்க் பண்ணாமல் ஒரு 1/2 இன்ச்சு வந்து தேயிலுக்கு அவசரம் விட்டுட்டு அதுக்கப்புறம் மார்க் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து கட் பண்ணியாச்சு. கட் பண்ணதுக்கப்புறம் பேலன்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கும்ல மீதி, அந்த கிளாத்தில் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக 1 இன்ச் வர மாதிரி எந்தளவுக்கு ஸ்ட்ரைட்டாக உங்ககிட்ட கிளாத் இருக்கோ அந்தளவுக்கு வந்து இந்த மாதிரி 1 இன்ச்சுக்கு வந்து கட் பண்ணிக்கோங்க. நம்ம கட் பண்ண கிளாத்தை இந்த மாதிரி நான் எப்படி இழுக்கிறனோ அந்த மாதிரி இழுத்தோம்னா இது பனியன் கிளாத்துன்றதுனால நல்லா நீண்டு வரும். இந்த மாதிரி வந்து நிறையா கிளாத் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி இழுத்து வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு இப்போ வந்து ஒரு 4 to 5 இன்ச்சுக்கு வந்து இந்த மாதிரி லென்த்து விட்டு இந்த மாதிரி வந்து கட் பண்ணிக்கோங்க. எல்லா கிளாத்தையுமே இந்த மாதிரி நம்ம ஹேண்டை வச்சு கட் பண்ணிடணும்ல, அது வந்து நல்ல பக்கம் வந்து இப்போ நம்மளை பார்த்த மாதிரி வச்சுக்கிட்டு நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ண பார்த்திங்களா, அதை வந்து இப்படி லைனாக எடுத்து கீழே வந்து ஒரு 1/2 இன்ச்சு, சைடில் 1/2 இன்ச்சு, எல்லா சைட்லேயுமே கீழே சைடில் எல்லா இடத்துலையும் 1/2 இன்ச்சு வந்து ஸ்டிச்சிங்க்கோசரம் விட்டுட்டு கொஞ்சம் மேலாக 1/2 இன்ச்சுக்கு மேலே இந்த மாதிரி வச்சு நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக அதை ஒவ்வொன்றா அந்த பீஸ் கட் பண்ணியிருந்தோம்ல, அந்த பீஸ் எல்லாத்தையும் இந்த மாதிரி வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ ஒரு லைன் முடிஞ்சதுக்கப்புறம் இப்படி வந்து தூக்கி விட்டுறணும். இப்போ அதை தூக்கி விட்டுட்டு அந்த ஸ்டிச்சிங் கிட்ட வந்து இப்போ நம்ம வைக்கிற இது வந்து முடிகிற மாதிரி
அந்த நம்ம லென்த் பீஸ் கட் பண்ணோம்ல அதை வந்து அந்த ஸ்டிச்சிங் கிட்ட இப்போ ஸ்டிச் பண்ண இடத்துல முடிகிற மாதிரி வச்சு இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வச்சு ஸ்டிச் பண்ணிட்டு வந்துடலாம் அடுத்த லைனையும். இப்போ வந்து ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிட்டு வந்தாச்சு. அதே மாதிரியே நம்ம வந்துட்டு தூக்கி விட்டு இந்த மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணிட்டு வந்துடலாம். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி மாட்டிகிட்ருக்கோம்ல அந்த இதை வந்து கரெக்டாக எடுத்து விட்டுடலாம். ஏன்னா நம்ம தூக்கி விட்டு ஸ்டிச் பண்ணோம்ல அது வந்து கரெக்டாக வர மாதிரி இப்படி வந்துட்டு எடுத்து விட்டுட்டு இந்த 1/2 இன்ச்சுக்கு நம்ம வந்து விட்டுருந்தோம் பார்த்திங்களா தையலுக்கு, அதை வந்து இப்போ இன்னொரு கிளாத் இருக்கும்ல அதை வந்து அதுக்கு மேலே வந்து வச்சு நல்ல பக்கம் வந்துட்டு வர மாதிரி வச்சு இப்படி வந்து அந்த 1/2 இன்ச்சு விட்டதுக்கு அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டு வந்துடலாம். அந்த வளைவு எப்படி போதோ அந்த நம்ம உள்ளே அந்த குட்டி குட்டியாக ஸ்டிச் பண்ணி வச்சுருந்தோம்ல அதை வந்து நல்லா உள்ளே தள்ளி விட்டுட்டு கிளாத்தில் மட்டும் ஸ்டிச் பண்ணுங்கள். அந்த 1/2 இன்ச்சு கிளாத்து விட்டோம்ல அதை மட்டும் ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க. இப்போ ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த வளைவுகள்லாம் வந்து ஸ்மால் கட் கொடுத்துக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து திருப்பியும் போது அந்த ஷேப் வந்து நம்மளுக்கு கரெக்டாக வளைச்சி கொடுக்கும். இப்போ வந்து ஃபுல்லாக கட் பண்ணியாச்சு. எந்த இடத்துல வளைஞ்சிருக்குதோ அந்த இடத்துல ஃபுல்லாக கட் பண்ணியாச்சு. கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து திருப்பிக்கலாம். நல்ல பக்கம் வெளியே வர மாதிரி இந்த மாதிரி திருப்பிக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து சூப்பரான க்ளவுஸ் கிடச்சிருச்சு. இது வந்து நம்ம கடையில் வாங்கினோம்னா நல்லாவே ரேட் விற்கும். இப்போ வந்து நம்ம ஈஸியாக வந்துட்டு தூக்கி போடுற பேண்ட்டை வச்சு நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து திருப்பினதுக்கப்புறம் இந்த கார்னர்ஸ்லாம் கொஞ்சம் மடங்கின மாதிரி இருக்கும், அதையும் நல்லா எடுத்து விட்டுக்கலாம். விட்டதுக்கப்புறம் நம்ம கையில் க்ளவுஸாக போட்டோம்னா கரெக்டாக இருக்கும். நம்ம வந்து கையில் துணியை வச்சு துடைக்கிறதுக்கு விட இது கொஞ்சம் அப்படியே கையில் மாட்டிட்டு அது பாட்டுக்கு வந்து நம்ம இப்படி தடவி கொடுக்குற மாதிரி நம்ம துடைச்சிட்டு போயிடலாம். இப்போ வந்து நம்மளுக்கு கரெக்டாக அந்த கேப்பு விட்டு அந்த 1/2 இன்ச்சு மட்டும் எக்ஸ்ட்ரா விட்டு ஸ்டிச் பண்ணோம்னா இந்த மாதிரி நம்மளுக்கு லூஸ் இல்லாமல் கரெக்டாக நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ வந்து நம்ம எந்த இடத்துல வந்துட்டு டஸ்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணணுமோ நம்ம துணி வச்சு ரிமூவ் பண்ணுற இடத்துலலாம் இந்த மாதிரி மாட்டிட்டு நம்ம பாட்டுக்கு ஈஸியாக வந்து ரிமூவ் பண்ணிட்டு போயிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். இப்போ வந்து டிப்ஸ் நம்பர் 3 பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் ஒரு டிஷர்ட் தான், ஓல்டு டிஷர்ட் தான் எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம இந்த மாதிரி வந்துட்டு ஸ்டோன் ஒர்க்கு, எம்ப்ராய்டிங் ஒர்க்கு, ஆரி ஒர்க்கு இந்த மாதிரி பண்ணியிருக்க கிளாத்தெல்லாம் நம்ம வந்து அடுத்த துணியோடு வேறு துணியோடு வைக்கும்போது ரெண்டும் வந்து மிங்கிள் ஆகிட்டு இழுத்துட்டு ரொம்ப இதாக இருக்கும், டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். கேர்ள் பேபி வச்சுருக்கவங்களுக்குலாம் கண்டிப்பாக வந்துட்டு இந்த மாதிரி ஜிகுன்னு இருக்கிற மாதிரி ட்ரெஸ் எல்லாம் இந்த மாதிரி உள்ளே வேஸ்ட்டாக தூக்கி போடுற டிஷர்ட்டை வந்து இந்த மாதிரி உள்ளே வச்சு நம்ம வந்துட்டு ஃபோல்டு பண்ணி வச்சிட்டோம்னா நம்மளுக்கு வந்து கீழே ஓப்பன் இருக்குது பார்த்திங்களா, அந்த இடத்துல இப்படி வந்து வெளியே பீரோவில் வச்சனால வெளியே பார்க்குற மாதிரி வச்சிட்டோம்னா நம்ம பாட்டுக்கு தூக்கிட்டு என்ன ட்ரெஸ் இருக்குன்றதும் பார்த்துடலாம். இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ டிப்ஸ் 4 பார்க்கலாம். அதுக்கு இன்னொரு டிஷர்ட் தான் எடுத்திருக்கேன். அந்த ஸ்லீவ் கீழே இருக்கும் பார்த்திங்களா, ஸ்லீவ் முடிகிற இடத்துல வரைக்கும் அப்படியே ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிடலாம். கட் பண்ணதுக்கப்புறம் கட் பண்ண பிளேஸை அப்படியே வந்துட்டு கெட்ட பக்கம் வெளியே வர மாதிரி, இப்போ நல்ல பக்கம் வந்துட்டு இருக்குது, அப்படியே வந்து கெட்ட பக்கம் வெளியே வர மாதிரி வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் நல்ல பக்கம் வர மாதிரி திருப்பிட்டு இந்த கார்னர்லாம் வந்து எடுத்து விட்டுக்கலாம். எடுத்து விட்டதுக்கப்புறம் நம்ம வந்து கிரைண்டருக்கு கவராக தான் யூஸ் பண்ண போகிறோம். எவ்வளோ சூப்பராக வந்து செட் ஆகிடுச்சு பாருங்கள், கீழே ஃப்ளோர் வரைக்குமே கரெக்டாக செட் ஆகிடுச்சு. இது வந்து எம் சைஸ் டிஷர்ட்டுன்றதுனால இந்தளவுக்கு இருக்குது. இதை விட கம்மி சைஸாக இருந்துச்சுன்னா வந்துட்டு இதுவே டைட்டாக தான் உள்ளே போச்சு, கரெக்டாக ஃபிட்டிங்கில் இருந்துச்சு. இதை விட கம்மியாக இருந்தால் பத்தாது, இதை விட அதிகமாக இருக்கிறத வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் லைட்டாக லூஸாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் டிப்ஸ் நம்பர் 5 பார்க்கலாம். அதுக்கு வந்து கண்டிப்பாக பேபி வச்சுருக்கிற வீட்டில் எல்லாமே இந்த மாதிரி ட்ரை மேட் வந்து இருக்கும். அது வந்து யூஸ் பண்ணிவிட்டு வேஸ்ட்டுன்னு தூக்கி போடுற டைமில் இந்த மாதிரி வந்து 2 கிளாத்தாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி 3 சைட்ஸ்லேயுமே நல்ல பக்கம் வர மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி வந்து 3 சைட்ஸ்லேயுமே வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம்னா இது வந்து நம்ம வந்து ஒரு கவராக யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் கிரைண்டருக்கும் போட்டுக்கலாம், வேறு எதுக்காக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நான் ரொம்ப நாளாக வந்து நான் மிஷினுக்கு தான் வந்துட்டு டைலரிங் மிஷினுக்கு தான் நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணதுனால உங்கள்கிட்ட ஒரு ஐடியாக்காக எப்படி ஸ்டிச் பண்ணேன் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். வேணும்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் பாருங்கள் அந்த பக்கம் மோட்ரு இருக்குது, அந்த மோட்டருக்கும் சேர்த்தே நல்லாவே கவர் ஆகுது. நீங்கள் வேஸ்ட்டாக தூக்கி போடாதீங்க, இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை.